ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ. ஸோ இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பேனசானிக்கோட விசிஆர் தான், வீடியோ கேசட் ரெக்கார்டர். ஸோ ரொம்ப நாளாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏதாவது நல்ல விசிஆர் சேலுக்கு வருமான்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கினது தான். ஸோ வாங்க நம்ம இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரேட் ஓகேனா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நேஷ்னல் பேனசானிக் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா SR330. ஓகே, SR30 வீடியோ கேசட் பிளேயர் அண்ட் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மோனோ செட்டு தான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு வந்து பிளேபேக் பார்த்தீங்கன்னா NTSC அண்ட் PAL சிஸ்டமும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் எந்த கேசட்னாலும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ப்ளஸ் இதில் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதில் பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ஒரு விசிஆரில் வர பட்டன் ஆப்ஷன்ஸ் தான். ஸ்டாப், ப்ளே, ஃபார்வர்ட், ரிவைண்ட் அண்ட் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து பேக் வியூ பார்க்கலாம். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா கவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, யூஸ்டு இது மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு செட்டு வச்சுருந்துருக்காங்க போல். ஸோ அங்கங்கே வந்து மார்க்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் எதுவும் இல்லை. பட்டன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பேக் வியூவும் இன்டர்னல் வியூவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் டிவி ஆனில் வச்சுருக்கேன். ஒரு சிஆர்டி டிவி தான். இப்போ வந்து நான் ஒரு பவர் ஆன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு கேசட் போடுறேன். ஸோ இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ண கேசட் தான், வேறு ஒரு செட்டில் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ சிவாஜி மூவி, ரஜினிகாந்தும் ஸ்ரேயாவும் நடித்தது. ஸோ இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ப்ளே ஆகுதுன்ட்டு. ஓகே, ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக உள்ளே போயிடும். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செட்டுக்கு என்கிட்ட ரிமோட் இல்லை. ஸோ இது வந்து ப்ளே வந்து நம்ம இந்த ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். மியூட் பண்ணியிருக்கேன் நான், ஆடியோ ஏதாவது காப்பிரைட் ஆகுமான்ட்டு. ஸோ இது பிக்சர் வந்து டிவியில் உங்களுக்கு, ஐ மீன் ரெக்கார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி டல்லாக தெரியலாம், பட் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, சவுண்ட் குவாலிட்டியும் வந்து நல்ல சூப்பராக இருக்குது. நான் வந்து சவுண்டு திரும்ப மியூட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபார்வேர்டு ரிவைண்ட் வந்து காமிக்கிறேன். ஸோ ப்ளே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் காமிச்சிடலான்றதுக்காக தான். இது வந்து நல்ல கண்டிஷனில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. நான் இன்னொரு தடவை வந்து எஜெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸ்டாப், எஜெக்ட், கேசட் சூப்பராக வந்துருச்சு. ஸோ அதே வந்து திரும்ப ப்ளே பண்ணுறேன். நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து சூப்பராக ப்ளே ஆகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனை, எதுவும் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. நான் ஃபார்வர்ட் ரிவைண்டும் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ இதான் வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸு. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் ஓகேனா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். கால் எதுவும் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆகிற டைமில் நான் மேபி ஏதாவது ஒரு பிஸி ஆக்டிவிட்டியில் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது ப்ராடக்ட் ஓகேனா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நான் ரீச் பண்ணி அவங்களுக்கு இது ப்ரைஸ் இதெல்லாம் ஓகேனா தென் சோல்ட் அவுட் போட்டுருவேன் நான். ஓகே, ஸோ சேல்னு டிஸ்கிரிப்ஷனில் இருந்ததுன்னா சேலுக்கு அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். சோல்ட் அவுட்டுன்னு போட்டேன்னா தென் ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருக்காது, சேலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக இது இந்த பல்லாவரம் சந்தை அந்த மாதிரி லோக்கல் இதில் எதுவும் எடுத்து ரெடி பண்ணதில்லை. இது வந்து ப்ரீமியமாக ஓடிட்டு இருந்தது ஒருத்தரோட ஃப்ரெண்டோட வீட்டில். ஸோ அதுலேருந்து அவர்கிட்ட வாங்கி தான் நான் வந்துட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். பட் என்கிட்டயும் இப்போ கொஞ்சம் விசிஆர்ஸ் எல்லாம் சேர்ந்தனால
நான் வந்து சேலுக்கு போட்டுட்ருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து யாருக்கு ஓகேனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ வாங்க நம்ம வந்து உங்களுக்கு பேக் வியூவும் அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி மெக்கானிசம் இருக்குன்றதையும் டீட்டெயில்ஸ் காட்டுறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பேக் வியூ. ஓகே. ஸோ பேக்கில் வந்து பெருசாக ஒன்றும் இது இல்லை. நம்மளுக்கு வந்து ஆர்எஃப் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் ஐ திங்க் இங்கே வந்து டெஸ்ட் சிக்னல் சேனல் அவுட்புட் சேனலுக்கு வந்து சேனல் 3 or 4 சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்எஃப் அவுட்புட் இருக்குது. ஆர்எஃப் அவுட்டும் இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ அவுட்டு வீடியோ இன்னும் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து சீரியல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ப்ராடக்ட் கைக்கு வந்தோடனே இதை வந்து வேலிடேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதான் வந்து பேக் வியூ. உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி இன்டர்னல் வியூ காட்டுறேன். அதே மாதிரி ஃபார்வர்ட் ரிவைண்டும் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து செட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் நான். கவர் எடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் உள்ள கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஹெட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, அப்படியே புது ஹெட் மாதிரி இருக்குது. ஸோ ஹெட்டோட சீரியல் நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ மற்ற இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபீச்சர் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஆட்டோ வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து வோல்டேஜ் இன்புட் என்னவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து டியூன் ஆகிக்கும். அதே மாதிரி ஆட்டோ ஹெட் கிளீனரும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி ஹெட் கிளீனர் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளீன் பண்ணிக்கும். அண்ட் தென் ஆட்டோ சிஸ்டம் செலக்ட் இருக்குது. கிறிஸ்டல் வியூ கண்ட்ரோல் டிஜிட்டல் ஆட்டோ ட்ராக்கிங் இது. ஸோ ட்ராக்கிங் வந்து நம்ம மேனுவலாக எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக்கிங் பார்த்துக்கும். ஸோ மற்றபடி உள்ளே நீங்கள் வந்து கண்டிஷன் பார்த்துக்கோங்க. பக்கா க்ளீனாக இருக்குது. எந்த டஸ்ட்டு எதுவுமே இல்லை. இப்போ வந்து நான் உங்களுக்கு கேசட் போட்டு ஃபார்வர்ட் ரிவைண்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். மெக்கானிசம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஃபார்வர்ட் கொடுக்குறேன். இது வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது. சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக வந்து ஃபார்வர்ட் ஆகுது. இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிவைண்ட் கொடுக்குறேன். ரிவைண்ட் செம்ம ஸ்பீடாகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதான் வந்து உங்களுக்கு கண்டிஷன் கிளியராக காமிச்சிட்டேன் நான். ஸோ ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இனி வந்து ப்ளே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளேயில் இங்கே ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன் நான். பட் இதுதான் ப்ளே கண்டிஷனில் வந்து நார்மலாக சூப்பராக ஓடிட்டுருக்கு. ஓகே, நல்ல செட் இது. ஸோ இதை வந்து வச்சு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய கேசட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வீடியோஸ், அந்த பழைய கல்யாண கேசட் அதெல்லாம் வந்து தாராளமாக போட்டு பார்க்கலாம் இது. ஸோ எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுதான் இந்த மாதிரி செட்டு வந்து நல்ல கண்டிஷனில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. ஓகே, ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். விசிஆர் வந்து நம்ம இப்போ யாரும் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. இதெல்லாம் வந்து பழைய செட்டுங்க. அது வந்து நல்லா ஓடிட்டுருக்குன்னா அதை நம்ம வாங்கி நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா இது இன்னும் ரொம்ப நாளைக்கு வரும் அது. ஓகே, ஸோ இது மாதிரி செட்லாம் கிடைக்கிறது கஷ்டம். கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா. ஸோ இல்லைனா ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு காட்டலான்ட்டு. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கால் எதுவும் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் கால் எதுவும் வேண்டாம். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்களோ நான் அந்த ஆர்டர்லேயே வந்து நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். சப்போஸ் அவங்க வேணான்னாங்கன்னா அப்படி அடுத்த ஆர்டரில் யாருக்கு செட் ஆகுதோ அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்றது தான் வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.